Praise the Lord. I'm really glad to meet you all in this video. இன்னைக்கு சுவாமி நமக்கு கொடுத்த ப்ராமிஸ் வேர்ஸ் என்னன்னு பார்ப்போமா? இட்ஸ் இன் மேத்யூ சாப்டர் 17 verse 20. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. Truly I tell you, if you have faith as small as a mustard seed, you can say to this mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. இங்கே இயேசு சுவாமி மஸ்டர்ட் சீடை பற்றி பேசியிருக்காரு. ஒரு கடுகை பற்றி பேசியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் நம்பி இருக்கிற ஒரு விசுவாசம், ஒரு ஃபெய்த் ஒரு கடுகளவு இருந்தாலே நீங்கள் பெரிய ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் மூலமாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள், எதுவுமே எனக்கு முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். இல்லை ரொம்ப நாளில் நான் எனக்கு என்னோடய ப்ராமிஸ் ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய சக்ஸஸ்க்காக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய பிள்ளைங்களோட நல்ல வாழ்க்கைக்காக நான் காத்துட்ருக்குறேன், எல்லாமே எனக்கு நல்லபடியாக முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கவலையோடு இருக்கலாம். நீங்கள் சொல்லுவீங்க, மைட் பி நம்மளாம் சொல்லுவோம், நான் கடவுளை தான் நம்பியிருக்கேன், கடவுள் தான் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லிட்டில் ஃபெய்த், ஒரு மஸ்டர்ட் சீட் அளவுக்கு ஒரு கடுகளவு ஒரு விசுவாசம் இருந்தாலே இந்த மழையை பார்த்து நீ அப்புறம் போன்னு சொன்னால் அது போயிடும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆண்டவர் இன்னைக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அந்த மவுண்டெயின்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, அந்த மழை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, நம்மளோட சக்ஸஸை ஸ்டாப் பண்ணுற, ஹிண்டர் பண்ணுற பிரச்சனை, நம்ம ப்ராமிஸை ரிசீவ் பண்ணாமல் தடையாக இருக்கிற பிரச்சனை, இது எல்லாவற்றையும் தான் ஒரு மழை அப்படின்னு சொல்லி ஒரு பேரபிளில் சொல்லியிருக்காரு. ஸோ எந்த பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ, எந்த ஒரு பர்சன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, இல்லை உங்களோட வேலையில் கூட உங்களோட வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு காரியம் உங்களோட மனசை இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குதா, இல்லை எனக்கு அளவு கடங்காத கடன் இருக்குது, என்னால் சொல்லி முடியாத அளவுக்கு எனக்கு வறுமை இருக்குது, என் பிரச்சனை அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா, அதுவும் ஒரு டைப் ஆஃப் மவுண்டைன் தான் உங்கள் லைஃப்பில் அது இருக்குதா, உங்களை முன்னேற விடாமல் உங்களை ஏதாவது ஒன்று பிடிச்சி வைக்குதா, நீங்கள் அதை பார்த்து இந்த டைமில் என்னை விட்டு விலகி போ, என்னை விட்டு போன்னு சொல்லி நீங்கள் இயேசு சுவாமியை நம்பி நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா, நிச்சயமாக என்ன ஒரு பெரிய காரியம் பண்ணாலும், என்ன பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அது உங்களை விட்டு கண்டிப்பாக விலகி போகும்னு சொல்லி உங்ககிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. முடியாதுன்னு நம்ம நிற்கும் பொழுது நமக்காக இயேசு சுவாமி நிச்சயமாக அதை முடிச்சு கொடுப்பாரு. நீங்களும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு அதை கட்ட முடியாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், இல்லை நான் ஒரு வேலை கிடைக்காம கஷ்டத்தில் இருக்கிறேன், என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலன்னு கூட நீங்கள் ஒரு கவலையிலேருந்து பார்த்துட்ருக்கலாம். இல்லை எனக்கு சுகம் கிடைக்கல, நான் ஹாஸ்பிட்டலைஸ்டாகவே இருக்கிறேன், என்னோடய லவ்டு ஒன்ஸ் கூட நான் ரொம்ப நேசித்தவங்க கூட ரொம்ப சிக்காக இருக்காங்க, எனக்கு சுகம் கிடைக்காதா, என் லைஃப்பில் ஒரு நிம்மதி இருக்காதான்னு நினச்சி நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். கர்த்தர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. கடுகளவு விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா எந்த காரியம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும்னு சொல்லி உங்ககிட்ட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் வேர்ட், ப்ளீஸ் ப்ரே வித் மீ. ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. டியர் ஃபாதர், ஐ தேங்க் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் வேர்ட் லார்ட். ஆண்டவரே, இந்த பார்த்துட்ருக்கிற ஆண்டவரே, எந்த பீப்புள் எந்த ஆண்டவரே ஜனம் உங்களை நோக்கி பார்க்குதோ, ஆண்டவரே யார் உங்களை நோக்கி கூப்பிடுறாங்களோ சுவாமி, நீங்கள் உடனே அவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் அவங்களோட ஃபெய்த், அவங்க மேலே வச்சுருக்கிற ஃபெய்த் ஆண்டவரே சுவாமி இன்னும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் சுவாமி. அவங்க எதை நினச்சி வேண்டுறாங்களோ அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கணும் சுவாமி. உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி, அதை அவங்க கண்கள் பார்க்கட்டும். அவங்க எந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்களோ சுவாமி, அதில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க விசுவாசம் பெரியது சுவாமி. Bless each and every one, Lord. In the name of Jesus we pray. Amen.